வெல்கம் டு Raglannskitchen. இன்றைக்கி நான் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் உங்களுக்கு நான் கேக் செஞ்சு கட்ட போகிறேன். அதுவும் மைக்ரோவன் வேண்டாம், கேக் பாத்திரம் வேண்டாம், குக்கர் வேண்டாம். வெறும் கொட்டாங்குச்சிலேயே உங்களுக்கு சூப்பரான கேக் இன்றைக்கி ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்யலான்னா, இதுக்கு நம்ம முழு தேங்காயோட ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துப்போம். அதில் ஒரு சைடு உள்ள கொட்டாங்குச்சியில் 3 குழி இருக்கும். அதில் நம்ம ஸ்பூனால் பின்னாடி திருப்பி நம்ம அதை 3 ஹோல்ஸையும் போட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம 3 ஹோல்ஸ் போட்டு கொட்டாங்குச்சியை தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பாதி உள்ள கொட்டாங்குச்சியில் பட்டர் போட்டு அதை சுற்றிலையும் நல்லா தடவி விட்டுக்கலாம். இப்போ பட்டர் தடவியாச்சு. இதை அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். இதுக்கப்புறம் இது மாதிரி நம்ம ஆழமான ஒரு கிண்ணம் நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஒரு முட்டையை உடைச்சி நம்ம ஊற்றிக்கலாம். இதை நல்லா நம்ம நுர வர அளவுக்கு நம்ம இதை விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணிவிட்டேன். இதோட 25 கிராம் பட்டர் ஊற்றி இதையும் நல்லா விஸ்க் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே இதோட 2 ஸ்பூன் மைதா போட்டு இதையும் நல்லா நம்ம விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த சமயத்தில் 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதையும் இதோட ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மக்கிட்ட இருக்கிற நட்ஸு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, திராட்சை, முந்திரி, பாதாம், பிஸ்தா எதுவாக இருந்தாலும் போட்டு அதை நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே பட்டர் தடவி வச்ச கொட்டாங்குச்சியில் இதை ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இதை அப்படியே கீழே வச்சு 2 தட்டு தட்டிக்கலாம். அப்போ தான் அது ஃப்ளாட்டாக நல்லா செட் ஆகிடும். இப்போ இன்னொரு கொட்டாங்குச்சி சைடு எடுத்து அதுலேயும் நம்ம சுற்றிலும் பட்டர் தடவி அப்படியே மூடி போட்டு வச்சுருவோம். இதுக்கப்புறம் இது மாதிரி நம்ம ஒரு கடாய் எடுத்து அதை சின்ன கேஸ் பர்னரில் வச்சு அதில் இது மாதிரி நம்ம கொஞ்சம் போல் மணல் போட்டுக்கலாம். இந்த மணலை சமப்படுத்திக்கலாம். இப்போ சமப்படுத்திட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் இதை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரீஹீட் ஆனதுமே நம்ம ஊற்றி வச்ச கொட்டாங்குச்சி கேக்கை நல்லா வச்சு மூடி போட்டு இதை அப்படியே இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து இதை அப்படியே மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 30 மினிட்ஸ் நம்ம இதை பேக் பண்ணிக்கலாம். இப்போ 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மூடி அப்படியே திறந்து மேலே இருக்க கொட்டாங்குச்சியை அப்படியே 2 ஷேக் பண்ணி அப்படியே மெதுவாக எடுத்தோம்னா கேக் இப்போது பேக்கிங் ஆகி வந்துடுச்சு. இப்போ அப்படியே துணியை வச்சு எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொட்டாங்குச்சி கேக்கு ரெடி. நீங்களும் இந்த கொட்டாங்குச்சி ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடயே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வரும் சமையலில் சந்திப்போம். Raglannskitchen. Thank you.